ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. சாரி வெரி மச். ஐம் ரியலி சாரி. ஆக்சுவலாக இன்றைக்கி மிஸ்டேக் என்னது தான், மை ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜென்ரல் டியூட்டி இன்றைக்கி. நான் என்ன நினச்சேன்னா, ஜென்ரல் டியூட்டின்னா ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா 9 o'clock போனாங்கன்னா 1:30 வருவாங்க. மறுபடியும் 2:30 3 அப்படி போனாங்கன்னா ஈவினிங் 5:30 6 வருவாங்க. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் ஜென்ரல் டியூட்டி. ஸோ நான் என்ன நினச்சேன்னா 3 o'clock இவங்க கிளம்பி போயிடுவாங்க. 3க்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணால் கூட 6:30 நான் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆஃப்டர்நூன் இல்லை, எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை ஆஃபீஸில், சார் நான் போகலை, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஹாப்பியாக தூங்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நான் ஜென்ரலாக பெட்ரூமில் தானே ரெக்கார்டிங் பண்ணுவேன். வெளியே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, தாங்கவே முடியல. ஸோ அதுக்கு தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஐம் வெரி சாரி ஃபார் த லேட் எபிசோட் அண்ட் ஐ ஹோப் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ. ஓகே, அப்புறம் லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் கிருஷ்ணாவோட என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்டு அம்மு அவங்க லவ்வை தேண்டிட்டு போனாங்க. அவங்க லவரை அவங்க பாஸ்ட் லவ் லைஃப்பை ரீகால் பண்ணும்போது அவங்க ரமாவை மீட் பண்ணணுன்னு ரொம்ப ஃபைட் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸை தேடி பிடிச்சிட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அவங்க ரமாவோட ஊரில் அவங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுத்து அவங்கள அங்கே வர சொல்லிவிட்டு அவங்க அந்த டே ஃபுல்லாக அவங்க கூட அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது இதெல்லாமே பேசுவாங்க. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ரமா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அண்டு இவங்க வந்து சென்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க அம்மு. ஸோ வர வழியில் என்னென்னா அவங்க பாஸ்ட் லைஃப்பை ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அம்மு. ஸோ அவங்க பாஸ்ட் லைஃப், அவங்க லவ் ஸ்டோரி என்னென்னது இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் லைஃப் பற்றி தான் எனக்கு சரியாக தெரியல. அதுக்கு தான் நான் அம்முவோட ஸ்டோரி ஃபஸ்ட் 2 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்னா ஃப்ரம் த சைல்ட்ஹுட்டு அம்மு வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு கேர்ள்ஸ் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க அம்மா என்னென்னா ரொம்ப எந்த ஆம்பளை பசங்களுக்கு கூட பேசக்கூடாது, இவங்க ரொம்ப தூரமாக வச்சிடணும் ஆம்பளை பசங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபால்ஸ் இமேஜ் ஒன்று அவங்க மைண்டில் இன்சர்ட் பண்ணுவாங்க அவங்க அம்மா. தட் யாராவது உன்னை கிஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்துடும், உங்களுக்கு சைல்டு வந்துடுவாங்க, ஸோ ப்ளீஸ் நீ ரொம்ப தூரமாக இரு, யாரும் உன்னை கிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோ, இந்த மாதிரி எல்லாம் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுலேயே. ஸோ அதுக்கு தான் அம்முவுக்கு என்னென்னா ரொம்ப பயம் செக்ஷுவல் லைஃப்னால். ஐ மீன் அவங்க என்னென்னா கிஸ் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணோன்னா பசங்க வந்துடுவாங்க, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பட் என்னென்னா அவங்க ப்ளேஃபுல் லைஃப் தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக பசங்களை எல்லாரையும் கலாய்ச்சிட்டு என்ஜாய் பண்ணுறது, அவங்கள அடிக்கடி த்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாமே இருந்தது அவங்களுக்குள்ளே. ஸோ அதெல்லாமே காலேஜ் லைஃப் வந்ததுக்கப்புறம் கூட அது போயிட்டே இருக்கும். ஸோ ரமா அண்ட் அம்மு வந்து சேம் காலேஜில் படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பிகாம், அவங்க வந்து பிபிஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரமாவுக்கும் அம்முவுக்கும் சண்டை தான் இருந்தது. ஆல்வேஸ் ஃபைட்டிங், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் ஸ்லோவாக என்னென்னா ரமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்துடும் அம்முன்னா. அவங்க ஹெல்பிங் நேச்சரு, அவங்க டீஸ் பண்ணுற விதம், இதெல்லாமே ஸ்லோவாக ரமாவுக்கு வந்து பாசிட்டிவாக தோணும். ஷி வில் லைக் ஹர் பிஹேவியர், அவங்க அப்ரோச் பண்ணுற விதம், அவங்க பேசுகிற விதம், இதெல்லாமே ஸ்லோவாக பிடிச்சிட்டே இருக்கும் ரமாவுக்கு. ஸோ ஒரு நாள் அவங்க ஷி வில் கன்ஃபெஸ் ஹர் லவ் டு அம்மு கூட ஒரு கார்னரில் ரமான்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது பட் ஸ்டில் அவங்க கொஞ்சம் ரமா என்னென்னா பொசசிவ் நேச்சர். ஸோ அம்முக்கு என்னென்னா இன்னும் அந்த பசங்களை
டீஸ் பண்ணுறது இதெல்லாம் இன்னும் கம்மி ஆகாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை இவங்கள லவ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த டீஸ் பண்ணுறது இதெல்லாம் கூட கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட் ரமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கும். வார்ன் பண்ணுவாங்க சில சமயத்தில், ஏன் நீ இப்படி பண்ணுற, இப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படி இப்படின்னு கூட சொல்லுவாங்க ரமா. பட் அம்மு இன்னும் அவங்கள டீஸ் ஒரு லவ்வருக்கு அது கண்டிப்பாக இருக்கும். தட் நம்ம மேலே ஒருத்தர் பொசசிவாக இருக்காங்கன்னா அவங்கள இன்னும் ஜெலஸ் ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலில் இன்னும் அந்த அப்பப்போ கேர்ள்ஸை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரமா முன்னாடி. ஸோ இப்படியே அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அண்டு என்னென்னா அம்மு நம்ம ரமா வீட்டுக்கு அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க லைக் என்ன காலேஜுக்கு போகிறது, அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இவங்க ஃபேமிலியில் அம்மு பற்றி தெரியும், அம்மு ஃபேமிலியில் ரமா பற்றி தெரியும். ஸோ கேர்ள் வித் கேர்ள் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தானே நினைப்பாங்க இல்லையா ஃபேமிலியில். ஸோ அப்படியே நினச்சிட்டே இருப்பாங்க. இவங்க ஃபேமிலிக்கு அம்மு பிடிக்கும், அவங்க ஃபேமிலிக்கு ரமா பிடிக்கும். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. இவங்க வீட்டில் அவங்க தங்குவாங்க, அவங்க வீட்டில் இவங்க தங்குவாங்க. இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் படிப்பு இன்னும் முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணுவாங்க தட் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நம்மளால் வாழ முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்து ஓடி போயிடலாமா, எங்கேயாவது தூரமாக போயிட்டு வாழலாம், ஹாப்பியாக இருப்போம், பட் சேர்ந்துருப்போம் இல்லையா, ஸோ ஓடி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க பற்றி தெரிஞ்ச, இவங்க லவ்னா என்ன, இவங்க லவ் பற்றி, இவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறோம், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எதுக்கு, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப என்கரேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க அம்முவுக்கும் ரமாவுக்கும். சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்கே போகணுன்னது கூட அவங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலாக தெரியலை. பட் இங்கே இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும் அப்படின்வாங்க. சரின்னு அந்த குரூப்பில் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் தெரியும். கொஞ்சம் அவங்களுக்கு ரிலேட்டிவ்னு கூட இல்லை, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் சம்திங் லைக் தட். அவங்களுக்கு சரி, அப்போது அந்த ஊர் நேம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அது மெசேஜ் வச்சுருவேன். ஓகே, ஸோ அந்த ஊரில் அந்த ஃபேக்ட்ரியில் அந்த அங்கிள் எனக்கு தெரியும், நான் உனக்கு ஜாப் அங்கே ஐ வில் ஆஸ்க் ஹிம் ஃபார் ஜாப், ஓகேவா அப்படின்வாங்க. சரி அப்போது சீக்கிரமாக கேளேன் ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போல்லாம் மொபைல்ஸ் எல்லாம் இல்லைல்ல, அப்போ ₹1 காயின் பூத்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பூத்துக்கிட்ட போய் ஒரு ₹1 ட்ராப் பண்ணிவிட்டு, அங்கிள் இப்படி எங்கள் ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதில் அம்முன்னு ஒரு ஃப்ரெண்ட் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்க வெரி குட் அட் அக்கௌண்டிங், உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு பர்சன் தேவைன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அவங்க ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அவங்க ஓகேம்மா, அவங்கள ஒரு டேட் சொல்லுவாங்க, அப்போது வர சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஜாபை. சொன்னதும் அப்பா ஜாபு கூட வந்துச்சுப்பா, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ரமா, ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அம்மு. சரின்னு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி எஸ்கேப் பண்ணணுன்னு பிளான் பண்ணுவாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஐ ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ், ஆக்சுவலாக இது ஸ்டோரி இல்லை, லைஃப். இது ஒரு சினிமா பார்க்குற மாதிரியோ இல்லை ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரியோ மட்டும் நினச்சிக்கிறாதீங்க. இது ரியல் லைஃப்பில் நடந்த ரியல் இஷ்யூ. பிகாஸ் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, நான் டைரெக்டாக அம்முவை பார்த்தேன், அம்முவை கேட்டேன்.
இதெல்லாம் அவங்க டைரெக்டாக எனக்கு சொல்ல விஷயம். ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவங்க லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன். ப்ளீஸ் இது மட்டும் இது என்ன மூவியில் இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் திங்க் பண்ணுறதா இருந்தால் இங்கேருந்து நீங்கள் ஸ்டோரி கேட்க வேணாம். ஸ்டாப் ஹியர் அண்ட் ப்ளீஸ் கோ. ஓகே. ஸோ ஒரு லைஃபாக எடுத்துகிட்டு பார்க்குறேன்னா மட்டும்தான் கண்டினியூ லிஸ்னிங் டு திஸ் ஸ்டோரி, டு திஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி. இல்லைன்னா இது ஒரு ஸ்டோரியாக நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இது இங்கேயே நிறுத்துருங்க, ஸ்டாப் பண்ணுறது. ஓகே தென். ஸோ முன்னாடி அவங்க ஜாயின் பண்ணுற, இப்போ சப்போஸ் ஒரு டென்த்துக்கு வந்துருன்னு சொன்னான்னா அவங்க நைன்த்து நைட்டு இங்கே கிளம்புவாங்க அந்த ஊருக்கு. ஸோ அப்படியே கிளம்புவாங்க முன்னாடி நாள். ஸோ யாருக்கும் தெரியாமல் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் எடுத்துகிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மு, ரமா அண்ட் ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற பாக்கெட் மணி எல்லாம் கேதர் பண்ணால் ஒரு 5,000 ஆகும். ஸோ இந்த 5,000 அவங்க கையில் வச்சுட்டு சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு அப்பப்போ லெட்டர்ஸ் எழுதிட்டே இருங்க, எப்படி இருக்கீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. சொல்லிவிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. சரின்னு அந்த நைட் அவங்க பஸ் ஏறிட்டு அந்த ஊருக்கு கிளம்புவாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஆயிரும். ஸோ அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு போனதும் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஜாயின் ஆயிடுவாங்க அம்மு. ஸோ ரமா என்னென்னா ஐடியலாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க சரி இதுக்குள்ளே நான் ஏதாவது டூலெட் போர்டோ ஏதாவது இருக்குன்னா ரெண்ட்டுக்கு ஏதாவது கிடைக்குமோ பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீடு தேட போடுவாங்க. பட் யாரும் ரெண்ட்டுக்காக கொடுக்கவே மாட்டாங்க. பசங்களுக்கு கொடுக்க மாட்டோம், பேச்சுலர்ஸ் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரின்னு ஈவினிங்கு ரமா வந்து யாரும் நமக்கு வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மு அவங்க கொஞ்சம் டேராக ஃபீல் பண்ணி அவங்க ஓனர்கிட்ட போய், சார் ஆக்சுவலாக நாங்கள் ரூம் தேடிட்டே இருக்கோம், இன்னும் ரூம் கிடைக்கல. இந்த ஸ்டோர் ரூமில் ஒரு 1 வீக்குள்ளே நாங்கள் ரூம் தேடிடுவோம், அது வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகேம்மா, நீங்கள் கேர்ள்ஸ் இல்லையா, ஸோ வெளியே இருந்தால் உங்களுக்கு சேஃப்டி இல்லை, ஸோ அதுக்கு தான் பர்மிஷன் கொடுக்குறேன். பட் 1 வீக்குள்ளே ரூம் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார் கண்டிப்பாக அப்படின்ட்டு அவங்க ஹாப்பியாக அந்த நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க கூட ஒர்க் பண்ணுற லேடி ஸ்டாஃப் கிட்ட கேட்பாங்க, தட் எங்களுக்குன்னு ஒரு ரூம் தேவை, நீங்கள் எங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அப்போது அதில் ஒரு லேடி வந்து ஓகேம்மா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டூலெட் போர்டு இருக்குது, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு ஒர்க் முடித்ததுக்கப்புறம் ரமா அண்டு அம்மு வந்து அங்கே போவாங்க. போய் கேட்பாங்க. கேட்டதும் ஓகேம்மா நீங்கள் தங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ஹாலு, ஒரு சின்ன கிச்சனு, ஒரு பெட்ரூம், அவ்வளோதான். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. போத் ஆஃப் தெம் ஆர் ஃப்ரம் பிராமின் ஃபேமிலி. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னல் இல்லையா. சரி அப்போது நாளைக்கு வந்து பால் எல்லாம் காய்ச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த ரூம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த லேடியே சொல்லுவாங்க தட் இந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குமா, அங்கே உங்களுக்கு வேண்டிய எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருக்கிற 5,000 ரூம் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இருக்கிற மணியில் சின்ன சின்ன வெசல்ஸு, க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹாப்பியாக வருவாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க பால் எல்லாம் காய்ச்சிட்டு கோயிலுக்கு போய், கோயிலில் வந்து அவங்க ஹார்ட் டு ஹார்ட் மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா. அம்மு வந்து புருஷன் மாதிரி, நம்ம ரமா வந்து ஒய்ஃபு. இந்த மாதிரி ஒரு இதில் அவங்க கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டு இட்ஸ் சோல் மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சோல் மேரேஜ் முடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மூவி என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமே ஹஸ்பண்ட்ஸ் கிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் நைட்டில். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுவும் என்னென்னா ரமா 2 years எல்டர் தென் அம்மு. ஸோ ஷீ நியூ எவ்ரிதிங், வாட் டு டூ வாட் நாட் டு டூ எல்லாம். பட் அம்மு அப்படி இல்லை, இன்னும் இன்னோசென்ட்டாக தான் இருக்காங்க மேரீட் லைஃப்பில். ஸோ அம்முக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட்டு
அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போது ரமாவுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டு ஏதோ பண்ணணும் இவன் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்களா, அம்மு அப்படின்னு எழுப்பி விட்டு, என்ன தூங்குற நீ, என்ன அப்போது என்ன தான் பண்ணணும் இப்போது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஐயோ, சினிமா மூவி பார்த்தோம்ல, அதில் ஹீரோயின் என்ன பண்ணான், அவன் முத்தம் கொடுத்தான், ஹக் பண்ணிட்டான், அவ்வளோதானே காமிச்சாங்க, அது நானும் பண்ணல அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. சொன்னதும் ரமா, ஐயோ கடவுளே, எந்த மாதிரி மனுஷன்கிட்ட மாட்டிக்கிட்டேனா, இது கூட தெரியாதா இவனுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதும் ஐயோ ரமா, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன்ல, கற்றுக்கொடு அப்படின்னு கேட்பாங்க. சரி இன்றைக்கி தூங்கு அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக சொல்லுவாங்க. சரின்னு அந்த நைட் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஸ்லோவாக அம்முவுக்கு லைஃப்னால் என்ன, எப்படி வாழணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், செக்ஷுவல் லைஃப் என்ன, இதெல்லாமே ஸ்லோவாக டே பை டே ரமா டே பை டே எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மு வந்து ஷீ லேர்ன்ட் எவ்ரிதிங். லைஃப் எப்படி ரன் பண்ணணும், மேனேஜ் பண்ணிக்கணும், எல்லாமே ரமா கிட்டேருந்து கற்றுப்பாங்க அம்மு. ஸோ இப்படியே ஹாப்பியாக அவங்க டேஸ் போயிட்டே இருக்கும். ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்த 5,000 rupees ஓவர். சேல்ரியாக கேட்க முடியாது, பிகாஸ் மந்த் எண்டில் தான் சேல்ரி கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணும், இன்னும் நிறைய நாள் இருக்குது மந்த்துக்கு போகணுன்னா. ஸோ அப்போது ரமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு கோல்டு செயினும் ஒரு கோல்டு பேங்கிள் இருக்கும். அது அம்மு கையில் கொடுத்துட்டு, நீ இது கோல்டு ஷாப்புக்கு போயிட்டு வச்சு அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவீங்க, லோன் மாதிரி எடுத்துகிட்டு வா அமௌண்ட்டு அப்படின்வாங்க. சரின்னு அவங்க அந்த கோல்டு எல்லாம் கோல்டு ஷாப்பில் வச்சுட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சின்னதாக ஒரு டீ ஸ்டால் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிப்பாங்க, பார்ட் டைம். பிகாஸ் ரமா இஸ் அ வெரி குட் குக். ஓகே, ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. ஸோ சின்ன டீ பாட்ஸ், டீ அண்ட் காஃபி சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் ஹேண்டு சைக்கிளு, அதுக்கு அப்போது டீ வைக்கிறதுக்கு இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு வேண்டிய சாமான் ஃபுல்லாக வாங்குவாங்க அந்த காசு. ஸோ பார்ட் டைம் மார்னிங் ஏர்லி ஹவர்ஸில் சர்டன் பிளேசஸில் டீ காஃபி ரொம்ப ஜாஸ்தியாக சேல் பண்ணுவாங்க, சைக்கிள் தானே. ஸோ ஈவினிங்கு, மார்னிங் அண்ட் ஈவினிங்கு அம்மு வந்து ரமா வந்து டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அம்மு வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அவங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னா, டீ காஃபி சேல்ஸில் அவங்க கோல்ட் ஷாப்பில் வச்ச அந்த செயின் பேங்கிள் கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போயிட்டே இருக்கும் அவங்க பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் முடிஞ்சிடும், பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும், ஜாபும் போயிட்டே இருக்கும். ஸோ இப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப், ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்களோ, நியூலி மேரிட் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி அவங்க லைஃப்பை ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம அம்மு அண்ட் ரமா. பட் சடன்லி ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவங்க டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க டோர்ஸ் வீட்டு வாசத்தில். அவ்வளோதான், 2 பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. அந்த 2 months ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் அட்ரெஸ்ஸு, தெரிஞ்ச விஷயந்தானே, ஃப்ரெண்ட்ஸை 4 அடி அடித்தோம்னா சொல்லிடுவாங்கல்ல. ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு ரமாவோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த அம்மு வந்து என் பொண்ணுக்கு என்னென்னமோ சொல்லி கிட்னாப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, ஷி கிட்னாப் மை டாட்டர்னு கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க. எழுதுனதும் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்முவை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ ரமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தட் நீங்கள் அம்முவை ரிலீஸ் பண்ணால் தான் நானும் இங்கேருந்து வெளியே வர்றேன், அப்போ வரைக்கும் நானும் இங்கேயே உட்கார்றேன்னு சொல்லிட்டு அம்மு பக்கத்துலேயே உட்காருவாங்க ரமா. ஸோ வேறு வழி இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கு. சரின்னு அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணுவாங்க. வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம்
see they have to get separated, right? ஸோ நான் ஃபஸ்ட் ஷார்ட் போட்டேன்ல, இந்த பக்கம் அவங்க பேரண்ட்ஸு, அந்த பக்கம் அவங்க பேரண்ட்ஸு இழுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அது ஆக்சுவலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே முன்னாடியே நடந்தது. பட் அது போலீஸ் ஸ்டேஷன் வரல இமேஜில். பட் அது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவங்க பேரண்ட்ஸு இவங்க பேரண்ட்ஸு அவங்கள இழுத்துட்டு போயிடுவாங்க, செப்ரேட் பண்ணிடுவாங்க அம்முவை ரமாவை. ஸோ அதுக்கப்புறம் ரமாவுக்கு மேரேஜ் ஆயிரும், அம்முவுக்கும் மேரேஜ் ஆயிரும். ஸோ அவங்க லைஃப் எப்படி இருந்தது என்னன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.